ஆஃப் அன் ஹவரில் ஒரு சிக்கன் சுக்கா சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 2 வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்குங்க. இது நல்லா வந்து ப்ரௌன் கலரில் டர்ன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா இது வந்து வதக்கிட்டுருக்கலாம். இந்த கேப்பில் நான் வந்து சிக்கன் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். இந்த சிக்கனில் இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆனியன் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரைடு ஆனியன். இது வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஒரு ஹாஃப் லெமன் நான் கட் பண்ணி அதை வந்து இதில் புழிஞ்சிக்கிறேன். அது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கையாலே நல்லா வந்து மேரினேட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கடாயிலே ஆல்ரெடி எண்ணெய் இருக்கும். நீங்கள் வந்து அதை விட கம்மியாக கூட நீங்கள் வந்து எண்ணெய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் நிறைய ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து இந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து வதக்கி விடுங்க ஒரு 5 மினிட்ஸ். லைட்டாக வந்து இப்படி தள்ளி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வேக வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இந்த எண்ணெயிலே நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் சிக்கன் சுக்கா. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து சிக்கன் எல்லாம் நல்லா ரெடி ஆகிருக்கும். நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி வந்து செஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்தி அதுக்கப்புறம் ரோட்டி அது செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக அதை வச்சு சாப்பிட போகிறேன். பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு. அந்த ஃப்ரைடு ஆனியனோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.